என்ன பண்ணுற, சீக்கிரம் ஏதாவது பண்ணு, 2 ஃப்ளைட்டு மோதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ இங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கிற பைலட்க்கு கால் பண்ணி நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ஸ்பீடாக போகிறாங்க. இப்படியே போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல 2 ஃப்ளைட்டும் மோதிக்காமல் போகுது. இப்போ நம்ம ஹீரோ டைமை பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு அந்த 2:22 அந்த டைம் மூவ் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல, என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்காரு. இவர் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்த 900 மக்களை கிட்டத்தட்ட கொண்டிருப்பாரு. அதனால அங்கே இருக்கிற பெரிய ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் 1 வாரத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதனால சோகமான ஹீரோ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோ எழுந்து எப்பயும் போல கிளம்புறாரு. அப்போது அந்த டைமில் வர எல்லா ஃப்ளைட்டோட நேமையும் சொல்லிட்டு வராரு. இப்படியே இவர் அங்கே இருக்கிற கிராண்ட் சென்ட்ரலுக்கு வந்துடுறாரு. இவர் உள்ள வரவும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மேல் தட்டில் 3 ஸ்டார் ரொம்ப பயங்கரமாக மின்னும். அது மின்னிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கண்ணாடி எல்லாமே தானாக உடைய ஆரம்பிச்சிடும். இவரு கரெக்டாக டைமை பார்ப்பாரு, 2:22 ஆகும். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. சரின்னு சொல்லி அங்கேருந்து அவர் கிளம்பி